பருவதமலை பொழுதுபோக்கு வலையொலி சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னடா சட்டை ஈரமா இருக்குன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, வேர்வை தான். ஏன் இப்படி வேர்வை விறுவிறுக்க நடுக்காட்டுல வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்துக்கிறோம். அந்த திட்டத்தோட பேரு பருவதமலை பசுமை திட்டம். எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது, இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் தான் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ விளக்குறேன். எங்களோட வீடு, ஊரு, நிலம் எல்லாமே பருவதமலையோட அடிவார பகுதியில் தான் அமைந்திருக்கு. ஒரு நாள் நான் என்னோட நிலத்துல இருந்து பாக்குறப்ப பருவதமலையோட உச்சியை சுத்தி மட்டும்தான் நல்லா மரம், செடி, கொடிகள் எல்லாம் அடர்த்தியா இருந்தது. ஆனா பருவதமலையோட அடிவார பகுதியிலிருந்து மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு மலையேற முடியுமோ அந்த காட்டுப்பகுதி வரைக்குமே மரம், செடி, கொடிகள் எல்லாமே வெட்டி எல்லாருமே விறகாக்கிட்டாங்க. பருவதமலையோட அடிவார பகுதியிலிருந்து மக்கள் எந்த அளவுக்கு பருவதமலையோட நடுக்காட்டு வரைக்கும் போக முடியுமோ அந்த காட்டுப்பகுதி முழுக்கவே வெறும் பாறைகளாகவே காட்சியளித்தது. இதை பார்க்க எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னடா இது, நம்ம மலைக்கு என்னதான் ஆச்சு? நம்ம மலையை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே, திரும்ப எப்படி நம்ம மலையை உருவாக்குறது, திரும்ப மரச்செடி கொடிகளை எப்படி நம்ம நடுறது? இப்படி நம்ம ஆளுங்க நம்ம தேவைக்காக அழிச்ச மரம், செடி, கொடிகளை நம்மளே திரும்பவும் நட்டு அதை மீட்டு உருவாக்கம் செய்வோம் என்கிற ஒரு புது முயற்சியில தான் இந்த பருவதமலை பசுமை திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக நமது பருவதமலையில பல்லாயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நம்ம நடுறதா இருக்கிறோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. அதனால என்னோட ஒளிப்பதிவு கருவியை ஒரு செடியில தான் நான் பொருத்திட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மரம் நட போறோம்னா, நம்ம இன்னைக்கு பனை கன்றுகள் தான் நட போறோம். அதுக்காக நம்மளோட ஊர்ல இருந்து நம்ம பருவதமலையோட நடுக்காட்டு வரைக்குமே நான் இந்த பனங்கன்றுகளை சுமந்து வந்திருக்கிறேன். அதனால தாங்க சட்டை முழுக்க வேர்வையா இருந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பனங்கன்றுகள் இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் பனங்கன்றுகள், நீங்க பார்த்துருப்பீங்க. எதற்காக நம்மளோட முதல் காணொலியிலே பனங்கன்றுகளை நடுறோம்னு நீங்க கேட்கலாம். இந்த மலையில இருக்கிற எல்லா மரம், செடி, கொடிகள் எல்லாமே நம்ம நட்டது கிடையாது, நம்ம பெற்றோர் நட்டது கிடையாது, நம்ம முன்னோர் நட்டது கிடையாது. இது எல்லாமே பறவைகள் எங்கிருந்தோ விதைகள் கொண்டு வந்து இங்க தூவி விட்டது. பறவைகள் விதைத்த விதைகள் தான் இப்போ காடா மலைகளாக மாறி இருக்குது. அப்படி பறவைகளால் தூவ முடியாத ஒரே விதை இந்த பனை விதைகள் தான். இந்த பனை விதைகளை பறவைகளால் கொண்டு வர முடியாது. இந்த பனை விதைகளை மனிதர்கள் மட்டும்தான் கொண்டு வந்து காட்டுல போட முடியும். அதுக்காகத்தான் நம்ம இப்போ பனை விதைகளை தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஏன் இந்த பனை விதைகள் தேர்ந்தெடுத்துக்கிறோம்ன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த பனை மரத்தோட எல்லா பொருள்களுமே மக்களுக்கு பயன்படுது. அதுக்காகத்தான் இந்த பனை மரத்தை நம்ம நடுறோம். பனை மரம் கற்பக தரு, கற்பக விருட்சம்னு நிறைய பேர்ல அழைக்கப்படுது. ஒரு கிணத்தை சுத்தி 4 பனை மரம் இருந்தா அந்த கிணத்துல எப்பவுமே தண்ணியை வத்த விடாது இந்த பனை மரம். அப்பேற்பட்ட பெயருடைய இந்த பனை மரத்தை நம்மளோட பருவதமலையில இப்ப நம்ம நட போறோம். இந்த பருவதமலையில ஏற்கனவே பனை மரங்கள் இருக்கு. எங்க இருக்குதுன்னா, விறகு வெட்ட ஆடு மேய்க்க வரும் மக்கள் பனம்பழங்களை கிராமத்திலிருந்து காட்டுக்கு கொண்டு வரும்போது மலையோட அடிவார பகுதியிலிருந்து மலைக்கு வர கொஞ்ச தூரத்தில் மட்டும்தான் இந்த பனை மரங்களை பார்க்க முடியும். அதுக்கு மேலே இந்த பனை மரங்களை பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே யாரும் கொண்டு வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த பனை மரங்களும் பரவாது. பறவைகளாலும் இந்த பனை மரங்களை கொண்டு வந்து பரப்ப முடியாது. இப்போ நம்ம கொண்டு வந்துக்கிறது எல்லாமே நல்லா பழுத்த பனம் பழங்கள். இந்த பனம் பழங்கள் நல்லா வெயிலில் காய வைக்கப்பட்டு நல்லா முளை கட்டி இருக்கு பாருங்க. இப்போ முளை கட்டின இந்த பனங்கொட்டையை தான் இப்போ நம்ம ஓடை முழுக்க நட போகிறோம். இப்போ நம்ம பனங்கன்றுகளை கொண்டு வந்துட்டோம். அதை நம்ம கையை வச்சு மண்ணை நோண்டி நட முடியும். அதுக்காக ஒரு மண்வெட்டி கொண்டு வந்துக்கிறோம். இந்த மண்வெட்டி உதவியோட நம்ம எல்லா பனங்கன்றுகளையும் இப்போ ஓடை முழுக்க நட போறோம். வாங்க நடலாம். பாருங்க, இதுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பனை விதைகள் இருக்கு. இந்த பனை விதைகளை இப்ப நம்ம ஓடை முழுக்க நட போறோம்.
நான் ஒருத்தன் இப்படி செய்யறதுனால என்ன பெருசா மாற்றம் ஏற்பட்டு விட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பெரிய அளவுல மாற்றம் ஏற்படலைனாலும் நான் இப்படி செய்யறதுனால எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. நான் பிறந்து வளர்ந்த நம்ம ஊரை சேர்ந்த இந்த மலை இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் இந்த முயற்சியை நான் ஈடுபடுறேன். இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அவங்களும் இது போல செயல்களை ஈடுபடுவாங்கன்னு நான் நம்புறேன். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பருவதமலை பசுமை திட்டத்தோட ஒரு காணொளி சரியாக 6 மணிக்கு வெளியாகும். நம்மளோட இந்த பயணத்துல நீங்களும் இணைந்து நம்ம பருவதமலை பசுமை திட்டத்தோட ஒவ்வொரு காணொளியும் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட வலையொலி பக்கத்தை இப்பவே பின்தொடருங்க. நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட விருப்பத்தை தெரிவித்து தொடர்ந்து ஆதரிங்க மக்களே.